அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 12x8 சைஸ் உள்ள ஒரு பர்த்டே பேனர். ஸ்டாலின் அவங்க முதலமைச்சரோட பர்த்டே பேனர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பேனர் எப்படி டிசைன் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். 12x8 நல்லா உள்ள ஒரு பர்த்டே பேனர். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐ அப்படின்னு நம்ம டபுள் 2 தடவை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்டர் பண்ணோம்னா இந்த இமேஜ் சைஸ் ஓப்பன் ஆகும். 12x8 300 ரெசல்யூஷன் RGB மோடு. கண்ட்ரோல் என்ன எடுத்துக்கிறேன், 12 ஹைட் 8 300 RGB மோடு. ஓகே, இப்போ நம்ம எப்போதும் போல பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். என்னென்னா இப்போது நான் எப்படி ரெடி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவேன். சரிங்களா, ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேக்ரவுண்டு நம்ம செட் பண்ணுறது. அது எப்படி நான் செட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஃபோட்டோ எப்படி எடுத்துட்ருக்கேன், ஃபோட்டோ எப்படி அரேஞ்ச் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது முதலமைச்சருங்கிறனால அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபோட்டோ வைக்க போகிறோம், அவங்க எந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பேனர் டிசைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்ட்ரோல் +, வச்சு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு. இப்போ வந்து இவங்க இந்த நம்ம ரைட் சைடு பார்த்தா மாதிரி ஒரு போஸ் இது. இந்த இமேஜை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம திரும்பி வச்சோம்னா அவங்க ஃபேஸோட ஸ்ட்ரக்சரே மாறுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம எந்த போஸை செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செட் பண்ணலாம். சரிங்களா, நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம ஃபுல் சைஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணது. இது நம்ம ஃபுல் சைஸ் தான் வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ரொம்பவும் சின்னது பண்ணிடலாம், ரொம்பவும் பெருசு பண்ணிடலாம். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இவங்களுக்கு அடுத்தது மாவட்ட தலைவர்கள், அடுத்தது வந்து எம்எல்ஏ, அடுத்தது வந்து சேர்மன் ஃபோட்டோ வைக்கிறோம். இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு அடுத்தது எம்எல்ஏவுக்கு அடுத்தது சேர்மனு, அதுக்கு அடுத்தது நகர தலைவர்கள் அவங்க போட்டோம். சரிங்களா, ரொம்பவும் கேப் விட்டு வைக்க வேணாம், ரொம்பவும் சின்னதாக வைக்கணும். இப்போ 4 ஃபோட்டோங்கிறதுனால நம்ம ஈஸியாக செட் பண்ணிட்டு முடியும். ஈவனாக ஃபோட்டோ செட் பண்ணுறதுலேயும் வந்து நம்ம கரெக்டான முறையில் செட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏற்றலாம் இறக்குமா இப்படி இந்த மாதிரி ஒரு ஈவனாக இல்லாமல் நம்ம செட் பண்ணக்கூடாது. செட் பண்ணும்போது மற்றவங்களோட ஃபேஸு இல்லை அவங்க உடம்பு எதுவும் மறைக்காத அளவுக்கு நம்ம செட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிக்கணும். தள்ளி வச்சுக்கிறேன். சரிங்களா, இது வந்து இப்படி வச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சைடில் உள்ள ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் - கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது தலைவரோட படத்தை வந்து நம்ம அப்படி எடுத்து வச்சுக்கலாம். சென்டராக அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது அவங்க முன்னாள் தலைவர்கள் பெரியார் அண்ணன் அவங்க படம் இந்த கார்னரில் வச்சுக்கலாம். இந்த பேனர் அடிக்கிறவங்க இவங்களோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பே பண்ணி பேனர் பண்ணுறதுனால அவங்களோட படம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. இல்லை, நம்ம ஃபோட்டோ இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டோம்ப்ப நீங்கள் இப்படி கொஞ்சம் நோட் வைக்கும் போது இந்த கை மறையிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மறையக்கூடாது. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஃபோட்டோ நம்ம செட் பண்ணி வச்சு இப்போ பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணுவோம். இது வந்து தனி லேயராக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது
ஸ்மிஜி கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் இது வெறுமனே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து லைட்டாக டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். Ctrl+ அடுத்து ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் எப்படி எதில் போய் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபில்டர் போங்க, டெக்ஸ்டர், அதில் போயிட்டு கேன்வாஸ், நம்ம இல்லை வேறு நமக்கு பிடிச்ச என்ன ஒரு இதாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? லோடு டெக்ஸ்டர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம புதுசாக என்ன வைக்க போகிறோமோ அது வந்து நம்ம லோட் ஆகும். டெக்ஸ்டராக வந்து ஆக்ட் பண்ணிவிடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாலின் படம் உள்ள, முதலமைச்சர் படம் உள்ள ஒரு PST ஃபைல் இருக்குது. அந்த PST ஃபைலில் வந்து நான் இது டெக்ஸ்டராக எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருங்க இதான் அந்த படம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் அளவில் கூட நம்ம இது மாதிரி டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் நார்மலாக உள்ளதை வச்சுக்கிறேன். எல்லாமே ஃபோட்டோவுக்கு மேலே இருக்குது. இது இந்த ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிடுறேன். பேக் கொண்டு போயிட்டு கலர் பண்ணும்போது இங்கே MLA அவங்களோட படம் வந்து லைட்டாக வந்து இந்த எட்ஜில் வச்சு நம்ம கிராப் பண்ணதுனால அந்த கொஞ்சம் இதாக இருக்குது, கட் ஆகிருக்கு இந்த இடம். அதுவும் நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது கீழே வந்து நம்ம இந்த மேட்ரு பிறந்த நாள் விழா அப்படின்ட்டு அந்த டைட்டிலு இதெல்லாம் வச்சுருக்கோம். அதே எடுத்து நம்ம சென்டராக அப்படி ஃபிட் பண்ணிடலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று போடுங்க. போட்டால் இங்கே ஒன்றுமே தெரியல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடம் போங்க, கிரேடியன்ட் டூல் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துட்டு இந்த லீனியரில் இருக்கட்டும், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணுறேன். இது வந்து ரிவர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறேன். Ctrl T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி, ஏன்னா அந்த பிளாக் இதெல்லாம் மறையணுன்றது. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நியூ லேயர் ஒன்று போட்டுங்க. ப்ரஷ் டூலில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு கிளிக், நமக்கு தேவையானது ஒரு 3 கிளிக் பண்ணி Ctrl T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க. ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். பேனரில் ஜூம் அவுட் பண்ணுறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு ரீசனாக பேக்ரவுண்டு நம்ம பிளாக்காக கொடுத்துருக்கோம். அந்த ஒரு ரீசனாக கொஞ்சம் டார்க்கான பேக்ரவுண்டுங்கிறதுனால அந்த மாதிரியே தெரியுது. அதனால தான் சென்டராக கொஞ்சம் ஒயிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபோட்டோ இப்போ பேனரை செட் பண்ணிடுச்சு. பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். இதோட பிளண்ட் மோட லைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேறு மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, இல்லை இந்த பேக்ரவுண்டே ஓகே தான் அப்படின்னா நீங்கள் கலரை மட்டும் மாற்றி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம லைட்டாக இப்போ டார்க் பண்ணலாம். கொஞ்சம் ரெட் ஏற்றுறேன். கொஞ்சம் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இல்லை கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பேனர் பார்த்தீங்கன்னா 70% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் கூட நம்ம பேக்ரவுண்டில் இந்த லைட்டு இதெல்லாம் செட் பண்ணோம்னா பேனர் நல்லா பக்காவாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முதலமைச்சருங்கிறதுனால நம்ம வந்து இந்த தலைமைச் செயலாகும் அதை வந்து நம்ம எடுத்து போய் வச்சிடலாம். சரிங்களா? ஓகே. இப்படி வைக்கும் போது இந்த தமிழ்நாடு அரசுங்கிற அந்த நேம் வந்து வெளியில் தெரியணும். தெரியாத மாதிரி வைங்க. வச்சிங்கன்னா தான் பேனர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும். சரிங்களா? அடுத்தது லைட்டிங் எஃபெக்ட் நம்ம கொடுத்துடலாம். போதும். இது ரொம்ப இப்படி வச்சிங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால லைட்டாக பாதி மறைஞ்சா மாதிரி வைங்க. அப்படின்னா அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வெளியில் தெரியணும்.
அதுக்காக தான் நம்ம லைட் செட் பண்ணுறத இந்த அளவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு இது ஓகே, இந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்போது அப்படியே நம்ம அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவில் நான் வச்சுக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கெட்டு சைஸ் உள்ள ஒரு முதலமைச்சர் அவங்களோட ஒரு பர்த்டே பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேனரோட பேஸ்ட் பேர் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இன்னும் கூட இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கு பாருங்கள். பேனர் பண்ணும்போது ரொம்பவும் காலியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் எல்லாம் கச்சமத்தான் இருந்தால் பார்க்குற டிசைன் வந்து ஒரு நீட்னஸாக இருக்காது. இந்த இடம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃப்ளாகு இல்லை அவங்க வேறு ஏதோ டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஐக்கானோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அதை ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். 12 சைஸ் உள்ள ஒரு பர்த்டே பேனர் டிஎம்கே. நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த பேனரோட பேஸ்ட் பேருக்கு டெலகிராம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி ஜூம் பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க பிக்சர் மேலே இன்னொரு பிக்சர் இருக்கக்கூடாது சொன்னால அது இந்த ரீசனுக்காக தான். நம்ம இந்த படத்தை முதலமைச்சர் அவங்க படத்தை வந்து மேலே கொண்டு வரவும் இவங்களோட ஃபேஸ் மறைஞ்சிட்டு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஜூம் பண்ணி ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி இது ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்தாங்க. ஓகே, பேனர் இப்போ நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.